மகா கந்த சஷ்டி விரதம் 4வது நாள் பூஜையை மனநிறைவா பண்ணியாச்சு. சஷ்டி விரதம் இருக்கிறப்ப பாதியிலே பீரியட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ இந்த பூஜையை நம்ம கைவிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி சாமிக்கு பூ போடுறது, விளக்கேத்துறது, பூஜை பண்றது அதெல்லாம் செய்ய சொல்லுங்க. பீரியட் டைம்ல பிரசாதம் செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா செஞ்சு கொடுத்துடலாம். நீங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து பூஜை பண்ண சொல்லலாம். பிரசாதம் செஞ்சு கொடுக்கறதுல ஒன்னும் தவறில்ல, தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். இன்னைக்கு சதுர்த்தின்றதுனால விநாயகர் பெருமானுக்கும் கொழுக்கட்டை நைவேதனம் வச்சு அவருக்கும் இன்னைக்கு பூஜை எல்லாம் பண்ணிருக்கோம். முருகருக்கு நைவேதனமா தேனும் திணை மாவுல லட்டு செஞ்சு நைவேதனமா வச்சிருக்கோம். சுவாமி சூரசம்காரம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம குளிக்கிறப்ப கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு குளிச்சுக்கலாம். கல்லுப்பு போட்டு ஏன் குளிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடல் நீர்ல குளிச்ச அதுக்கான பலன் கிடைக்கும். வீடெல்லாம் துடைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அது உங்களுடைய இஷ்டம் தான். நம்ம ஆல்ரெடி பூஜை பண்றப்ப இந்த 6 நாளும் வீடு எல்லாமே சுத்தமா தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு துடைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா துடைச்சிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களால் முடிஞ்சா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, திருமலை குமாரசுவாமிக்கு அரோஹரா.